நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களை ஈர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய மையமான இது பாசிபிளா இல்லையான்னு பார்க்கலாம். அப்படி பாசிபிள்னா என்ன சேஞ்சஸ் வருன்றதையும் பார்க்கலாம். டிவிக்கு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நடந்ததுன்னா ஆஸ் பர் டேட்டாஸ் என்ன ரியாலிட்டின்றதை செக் பண்ணி மாணவர்களுக்கு இந்தியாவில் ஏஐ ஜாப்ஸ் 2-3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம ஐடியில் ஜாப்ல போகணும்னாலே பேசிக் சேலரி 3 lakhs ஸ்டார்ட் ஆகும். அவர் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா 8 lakhs ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முக்கியமாக அப்ராட் போய் ஜாப் சர்ச் பண்ணாமல் லோக்கல்லே நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி இருக்கலாம். அப்போ இதெல்லாமே வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வாய்ப்புகளை கொடுக்குமா, மற்றவங்கலாம் கொடுக்காதான்னு யோசிச்சீங்கன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய கம்பெனி வந்ததுன்னா 1000-5000 பேருக்கான வேலை வாய்ப்புகள் டைரக்டா கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களை சுற்றி இருக்கிற ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்குமே லோக்கல் ஜாப் கிட்டத்தட்ட 2-3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபி க்ரோத் வந்து அந்த ஏரியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் நடந்தது அப்படின்னா இட் வில் இன்டைரக்ட்லி ஹெல்ப்ஸ் டு ஸ்டேட் க்ரோத். ஏன்னா இந்தியாவோட டிஜிட்டல் எக்கனாமி ஆல்ரெடி 2030க்குள்ள $1 trillion டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா தமிழ்நாடோட ஃபுல் ஈகோ சிஸ்டமும் அப்கிரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ எனக்கு சொல்லுங்க, டிவிகே வந்தா இது நடக்குமா நடக்காதான்றத, இல்லை இது ஒரு நல்ல சைனா இல்லை ஹைப் பண்றதை கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் ரொம்ப